ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்கலி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ப்ரோக்கலி செய்ய மாட்டோம். ஆனால் ப்ரோக்கலி நல்லா காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப டேஸ்டான வெஜிடபிளுங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. பாருங்கள், ப்ரோக்கலிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு திக்கான தோல் இருக்கும். ஸோ அந்த தோலெல்லாம் இப்படி உளிச்சு எடுத்தோன்னு சொன்னோம்னா வந்துடும். இந்த திக்கான தோலோடு சமைச்சோன்னா ப்ரோக்கலி சாப்பிட்றக்கும் நல்லா இருக்காதுங்க. ரெண்டாவது கசப்பும் அடிக்கும். இது நல்லா சுத்தம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரியே நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனோன்னா நம்மளோட ப்ரோக்கலி ரெடி ஆயிருங்க. இப்போ நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதில் அரை வெங்காயம் தாளிப்புக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி 1.5 வெங்காயமும் 2 தக்காளியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளோட கிரேவிக்கு இதுதான் பேஸு. இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நம்ம பொரிய விட்டுருலாங்க. சோம்பு கட்டாயமாக சேர்க்கணும், அப்போனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போக விட்டு நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்க விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. நம்ம ஏற்கனவே ஹோல் ஸ்பைசஸ் தாளிக்கிறப்ப சேர்த்துருந்தோங்க, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தா சரியாக இருக்குங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ அளவுக்கு ப்ரோக்கலி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த டைம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் இல்லைன்னா 1 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த கிரேவி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.